இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா OSI லேயர் எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சென்டர் இருக்காங்க, ஸோ இங்கே ரிசீவர் இருக்காங்க. ஸோ இது வந்து 7 லேயர்ஸ்: அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர். ஸோ இங்கே சென்டர் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ஸோ எப்படி ரிசீவருக்கு போகுதுன்னு இந்த ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ சென்டர் வந்துட்டு UAE கம்பெனியில் இருக்காங்க, ரிசீவர் இந்தியா கம்பெனியில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த UAE கம்பெனியில் 7 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ அந்த 7 எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்குது, டாஸ்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அப்புங்கிறவர் தான் இந்த கம்பெனியோட CEO. ஸோ இந்த அப்புக்கு வந்துட்டு அரபிக் மட்டும்தான் தெரியும் அண்ட் அரபிக் மட்டும்தான் பேசுவார். ஏன்னா அப்பு வந்து UAE பிலாங்ஸ் டு UAE. ஓகேவா? ஸோ இந்த அப்பு என்ன பண்ணுறாருன்னா ஒரு 400 பேஜஸ், அதாவது டாக்குமெண்ட் பேஜஸ், முக்கியமான டாக்குமெண்ட் பேஜஸ் வந்துட்டு இந்தியா கம்பெனிக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பர்வீனுக்கு அந்த டாஸ்க்கை அசைன் பண்ணுறாரு. ஸோ 400 பேஜஸ், அதாவது அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸை அந்த பர்வீனுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ பர்வீன் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லா அந்த இது டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு பார்க்குறாங்க. எல்லா பேஜஸும் வந்துட்டு அரபிக்கில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க இந்தியா கம்பெனிக்கு அரபிக் தெரியாது. ஸோ காமனான லாங்குவேஜ் என்னன்னா இங்கிலீஷ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரபிக் அந்த டாக்குமெண்ட்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதாவது ட்ரான்ஸ்லேட் டேட்டா ஆர் இன்புட் இன்ஃபர்மேஷன் இன் வே ரிசீவர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த ரிசீவருக்கு புரிகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அதாவது அரபிக் இன்ட்டு இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பர்வீன் என்ன பண்ணுறாங்கன்னா சாதிக்கு அந்த இது டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியா கம்பெனிக்கு போகணும், இது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இதை வந்து இந்தியா கம்பெனிக்கு நம்ம சென்ட் பண்ணோன்னு சொல்லி சாதிக்கு அசைன் பண்ணுறாங்க. இப்போ சாதிக்கு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஈக்குவலான ரோலில் இருக்க அந்த கம்பெனியில் இருக்க ஆளுக்கு காண்டாக்ட் பண்ணுறாரு. என்னென்னா உங்கள் கம்பெனி ஓப்பனில் இருக்கா அப்படின்னோடனே அவங்க எஸ்ன்னு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னோடனே அவங்க ஓகேங்கிறாங்க. ஸோ அவர் திருப்பி என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் ஆனால் எங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுங்கன்னு. அதாவது when you receive it please confirm that and give an அக்னாலேஜ்மெண்ட் தர சொல்கிறாரு. அக்னாலேஜ்மெண்ட் தர சொல்கிறாரு. ஸோ அவங்க அதுக்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா சாதிக் அந்த கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணி இப்போ இது உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்க சொல்கிறாரு. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாதிக் என்ன பண்ணுறாரு, அதை தாரிக்கிட்ட கொடுக்குறாரு. தாரிக்கிட்ட இது வந்து அதே மாதிரி சொல்கிறாரு, இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல்ஸ், இது வந்து இந்த இந்தியா கம்பெனிக்கு போகணும், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்னு சொல்கிறாரு. ஸோ தாரிக் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபைலை பார்க்குறாரு. அது வந்து பெரிய ஃபைலாக இருக்குது, அதாவது 400 பேஜ் கொண்ட லார்ஜ் சைஸ் ஃபைலாக இருக்குது. ஸோ அதை நம்ம அனுப்பும் போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று லாஸ் ஆனால் மொத்தமாக லாஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபைலை ஒரு ஃபைலை 4 ஃபைலாக பிரிக்கிறாரு. 4 ஃபைலாக பிரித்து அதுக்கு ஒரு செக்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது 400 பேஜை 100 பேஜ் 100 பேஜ் 100 பேஜ் 100 பேஜாக பிரிச்சுறாரு. பிரித்து அதுக்கு செக்மெண்ட் 1, செக்மெண்ட் 2, செக்மெண்ட் 3, செக்மெண்ட் 4ன்னு கொடுக்குறாரு. ஏன் அதுக்கு இப்படி பண்ணுறாருன்னா, ஸோ பிக் ஃபைல் அனுப்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த ஸ்மால் ஃபைல் அனுப்ப டைம் கம்மியாக எடுக்கும். ஸோ டைம் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு லாஸ் ஆனால் நம்ம பேக்கப் வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் அந்த 400 பேஜஸும் அனுப்புகிறோம், லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஸோ அதை 4 ஸ்மால் ஃபைலாக பிரித்து அனுப்புகிறாரு. ஸோ பேக்கப்பும் எடுத்துக்கலாம், டைமும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தாரிக் என்ன பண்ணுறாரு, நவீன்கிட்ட அந்த டாஸ்க்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி இது இம்பார்ட்டண்ட்டான ஃபைல், இது அந்த இந்தியா கம்பெனிக்கு சென்ட் பண்ணணும். நவீன் என்ன பண்ணுறாரு, அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி அதில் வந்துட்டு டு அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் எழுதுறாரு. ட்ரூவில் வந்து இந்தியாவோட கம்பெனியும், ஃப்ரம்மில் வந்து UAE கம்பெனிலையும் அட்ரஸ் எழுதுறாரு. எழுதிட்டு டெலிவரி மேன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப முக்கியமான ஃபைலு, லேட் ஆக்கிடாதீங்க, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே போய் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த டெலிவரி மேன்ட்ட நவீன் சொல்கிறாரு. அதாவது
to and from address and decided the route. டூவும் கொடுத்துட்டாரு, ஃப்ரம்மும் கொடுத்தாரு, எப்படி போகணுன்னு அந்த ரூட்டையும் டிசைட் பண்ணிட்டார் நவீன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து தானிஷ்ட்டு கொடுக்குறாரு. தானிஷ் என்ன பண்ணுறாருன்னா அதில் டூ அட்ரஸும் ஃப்ரம் அட்ரஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு. டூவில் வந்து இந்தியா கம்பெனி இருக்குது, ஃப்ரம்மில் யூஏஇ கம்பெனி இருக்குது. ஓகே அப்படின்ட்டு பார்க்குறாரு. இந்த என்வலப் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பனில் இருந்தால் யார் வேணால் படிச்சிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அதை க்ளோஸ் பண்ணி ஒரு சீல் வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் அந்த 4 டாக்குமெண்ட்ஸ்க்கும் வச்சுட்டாரு. இப்போ தானிஷ் என்ன பண்ணுறாரு, பிரகாஷ்ட கொடுத்து போய் டெலிவரி கொடுத்துரு அப்படின்னோடனே பிரகாஷ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியா கம்பெனியில் கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஃபிசிக்கல் லேயர், அதாவது ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணுன்னா டெலிவரி ஆயிடுச்சு, ஃபிசிக்கலாக அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு போகும். இந்த டேட்டா லிங்க் என்ன பண்ணுன்னா ஓகே என்வலப் க்ளோஸில் இருக்குது, யாருமே ஓப்பன் பண்ணலை அப்படின்னு. இங்கே சப்போஸ் இங்கே க்ளோஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா யார் வேணால் ஓப்பன் பண்ணி படிச்சிடலாம். இங்கே சீல் வச்சனால இன்கேஸ் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதனால இங்கே க்ளோஸில் இருந்தனால அந்த டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு சரி ஓகே கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்னு என்ன பண்ணுறாங்க, நெட்வொர்க் லேயருக்கு கொடுக்குறாங்க. நெட்வொர்க் லேயர் எடுத்து பார்க்குது, டூ அட்ரஸும் ஃப்ரம் அட்ரஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது யூஏஇ கம்பெனிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்கிட்ட கொடுக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுது, 4 டிஃப்ரெண்ட்டான 4 பேஜாக இருக்கிறத ஒரே பேஜாக மர்ஜ் பண்ணிடுது. பண்ணிட்டு திருப்பி அதை என்ன பண்ணுது, செஷன் லேயர்கிட்ட கொடுக்குது. செஷன் லேயர் என்ன பண்ணுது, எங்களுக்கு வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு, தேங்க்யூ ஸோ மச்னு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துருக்குது. யாருக்கும் சாதிக்கிட்ட கொடுக்குது. ஸோ திருப்பியும் ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ, அதாவது அப்ளிகேஷன் லேயர்கிட்ட கொடுக்குது. அவங்களும் பார்த்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் நடக்கும். ஓஎஸ்ஐ லேயர் எப்படி ஒரு டேட்டாவோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சம்திங் எப்படி சென்டர்லேருந்து ரிசீவர்கிட்ட போகுதுன்னு. ஸோ இது வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ இது மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நானும் இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆஃப்டர் லாங் டைம் நான் எதுவும் வீடியோ போடல, அண்ட் சாரி ஃபார் தட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.